சமந்தா நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் எங்கள் தங்கம். இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்ப இந்த படம் ஹாட்ஸ்டார் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சமந்தா இந்த படத்துல சொர்ணா, ஜான்சிங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சொர்ணாவும் அனியும் பஸ்ல டிராவல் பண்ணி சொந்த ஊருக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஸ்ட்ரைக் நடக்கும். ஃபர்ஸ்ட் சீன்லயே சண்டை வேண்டாம்னு சொல்லி சமாதானமா போயிருவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் கம்பு பிடிச்சிட்டு நிப்பாரு. அந்த கம்பை இளக்காரமா பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு கம்பு சுத்த தெரியும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி ஒரு ஆள் வந்து அடிக்க வரும்போது சொர்ணா தான் வந்து அணியோடைய தலையை குனிய வச்சிருப்பாங்க அடி வாங்காம. இதுலயே இவங்களுக்கு ஃபைட் பண்ண தெரியும் அப்படிங்கிறத சிம்பாலிக்கா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. சொர்ணா வந்து சின்ன பிள்ளையில இருந்தே ஆசிரமத்தில் இருந்ததுனால பெரியவளை ஆனதுக்கு அப்புறமாட்டியும் ஹாஸ்டலில் இருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் தங்கி இருந்ததுனால வீட்டுடைய ரூல்ஸு சம்பிரதாயம் இந்த மாதிரியெல்லாம் வந்து தெரியாமல் இருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலாக ஃபஸ்ட் டைம் வீட்டுக்குள்ளே வரும்போது வலது கால் எடுத்து வச்சு உள்ளக்க வராமல் இடது கால் எடுத்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி துளசி மாடத்தை சுற்றும் போதுமே ரைட் சைடு சுற்றாமல் லெஃப்ட் சைடில் வந்து சுற்ற போவாங்க. அதுக்குள்ளேயும் அணியோடைய தங்கச்சி தான் வந்து ரைட் சைடு சுத்துங்கன்னு சொல்லி மாற்றி விட்டுருப்பாங்க. சொர்ணாவுக்கு ஃபைட் தெரியும் அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலாக குடும்பத்து ஆளுங்க வந்து ரவுண்டு கட்டி சொர்ணா கிட்ட எல்லாருமே ஒரு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப திணறுவாங்க. அப்போ அணிக்கிட்ட வந்து சொர்ணா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வெளுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அணிக்கிட்ட வந்து சமாளிக்கிறதுக்காண்டி அன்பால அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாகவும் சொர்ணாவுக்கு ஃபைட் பண்ண தெரியும் அப்படிங்கிறத அவங்களுடைய பாஷையில் பேசியிருப்பாங்க. சொர்ணாவும் அணியும் அவருடைய தங்கச்சி கல்யாணத்துக்காண்டி வந்திருப்பாங்க. அங்க இருக்கிறவங்க யாருமே உள்ளக்கவா ஸ்டே பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ தங்கச்சி தான் வந்து இருக்க சொல்றதுனால தான் சொர்ணாவும் அணியும் இருப்பாங்க வீட்டில். ஸோ அவ தங்கச்சி தான் வந்து துளசி மாடத்தில் செய்கிற அந்த சம்பிரதாயத்துக்குமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட கதை வந்து 1976 நடக்கிற மாதிரி ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை காட்டியிருப்பாங்க. ஸோ அதிலிருந்து ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஆகியிருந்திருக்கலாம். ஸோ 80s இந்த படத்தோடைய கதை நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலாக ஃபஸ்ட் டைம் வந்து டேக்ஸ் வரதை ஆச்சரியமாக பார்க்குறதா இருக்கட்டும், ஒனிடா டிவியாக இருக்கட்டும், மோஸ்ட்லி கனகாம்பர பூ தான் வந்து எல்லாரும் வச்சுருப்பாங்க. காய் ரேட் வந்து 1 கிலோ 2 ரூபான்னு இருக்கும். அந்த காலத்து டெலிஃபோனு, டாக்டர் ஃபீஸு 1 ரூபாயா இருக்கும். அம்பாசிடர் காரு, ரிக்ஷா இந்த மாதிரி அழகா சின்ன சின்னதாக டீட்டெயிலிங் ஒர்க்கு பண்ணியிருப்பாங்க. 80s காலகட்டத்தில் மோஸ்ட்லி பித்தளை பாத்திரம் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையுமே வந்து பித்தளை பாத்திரங்கள் வீடுகளில் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த வீட்டு தலைவர் வந்து அரசியலில் இருப்பார். அவருடைய கட்சியும் சின்னமும் என்ன அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலாக மார்க்கெட்டில் ஓட் ஃபார் டிபிபின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்பாவுக்கு மகை மேலே கோபம் இருக்கும் லவ் மேரேஜ் பண்ணினதுனால. ஸோ அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் குறையுது அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலாக இந்த ஒரு சீனில் அனி வந்து அப்பாவுக்கு டிபி டேப்லெட் கொடுத்து இதை சாப்பிடுங்க பிபி வந்து கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அப்பாவுக்கு மகை மேலே கோபம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலாக அந்த டேப்லெட்டை எடுத்து சாப்பிட்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த டேப்லெட் மூலமாக அப்பாவுக்கும் மகை மேலே கோபம் இல்லை அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. கோயிலுக்கு போகும்போது காரை வச்சு ஒரு ஃபைட் வரும். இந்த சீனில் ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அந்த காரில் எந்த ஒரு டேமேஜும் இல்லாத அளவுக்கு சண்டை போட்டிருப்பாங்க. அந்த கார் கதவு மூலமாக தான் வந்து பைக்கை தள்ளி விடுவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் கார் மேலேயே விழுவார். ஆனால் காருக்கு எந்த ஒரு கீறலும் விழுந்திருக்காது. ஸோ இந்த ஒரு சீனில் சின்னதாக லாஜிக் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. சொர்ணாவுடைய ஃப்ளாஷ்பேக்கு அணிக்கும் தெரியாது அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலாக கார் ஃபைட் சீன் முடிஞ்ச உடனே அணி வந்து சொர்ணா கிட்ட நீ எப்போ கார் ஓட்ட கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்டிருந்திருப்பாரு. ஸோ இந்த ஒரு டைலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக சொர்ணா வந்து ஜான்சியாவும் நான் இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லலைன்னு ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. கர்ணா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜெயிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் ஜான்சியை மீட் பண்ணுவார். அப்போ ஜான்சின்னு நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் சொர்ணா வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ உன் ஃபேமிலிக்கு ஏதாவது தப்பு தவறு நடந்துருச்சு அப்படின்னா அவங்கள காப்பாற்ற வர்றது ஜான்சியா இல்லை சொர்ணாவான்னு கேட்டிருந்திருப்பாரு கர்ணா. அதுக்கு பதில் சொல்லாமல் இருந்திருப்பாங்க.
காளியா வந்து காப்பாத்துவேன் அப்படிங்கிறத சிம்பாலிக்கா சொர்ணா பக்கத்துல ஒரு காளியம்மன் போட்டோ இருக்கிறத காமிச்சிருப்பாங்க. இந்த சீனை கனெக்ட் பண்ற விதமா கிளைமேக்ஸ்லயுமே சொர்ணாவுடைய மாமா வந்து வீட்டுக்கு வரவ மகாலட்சுமியா தான் வரணும்னு அவசியம் கிடையாது, காளியா கூட வரலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. ஸோ இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ற விதமா சொர்ணாவை வந்து காளியம்மனுடைய ஷேடோல காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி கர்ணாவை கொல்லும் போது கூட ஒரு கம்பியால குத்தி கொல்ற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. கர்ணா ஜெயில இருந்து தப்பிச்சு வெளியில போவாரு. ஸோ அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல கர்ணா இறந்து போயிட்டாரு அப்படின்னு தான் வந்து நியூஸ் பேப்பர்லயும் சரி, போலீஸ் ஃபைல்லையுமே இருக்கும். ஸோ கர்ணா உயிரோட தான் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காண்டி எவிடன்ஸ் வேணுங்கிறதுக்காக அனியோடைய தங்கச்சி மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்ப ஃபோட்டோ எடுத்து கொடுக்கறது மூலமா கருணா உயிரோட தான் இருக்கிறான் அப்படிங்கிறத சொர்ணா வந்து எவிடன்ஸாக மாற்றிருப்பாங்க. ஆசிரமத்தில் சொர்ணா சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவளுடைய ஃப்ரெண்டை வந்து காப்பாற்றிருப்பாங்க வார்டன் கிட்ட இருந்து. இதே இது பெரிய பொண்ணா ஆனதுக்கு அப்புறமாட்டியும் கருணா வந்து சொர்ணாவை டீஸ் பண்ணுவாரு. அப்ப அவ ஃப்ரெண்டு தான் வந்து சொர்ணாவை காப்பாத்துவாங்க. சொர்ணாவுடைய ஃப்ரெண்டு வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொர்ணாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சமையல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. படத்தோடைய ப்ரீ கிளைமேக்ஸில் ஃபைட் சீன் அப்போ புல்லட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக சமந்தாவுடைய கேரக்டருக்கு ஈக்குவலாக அந்த ஃப்ரெண்டோடைய கேரக்டருமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. சொர்ணாவை ஷூட் பண்ணும்போது துளசி மாடத்துக்கு பக்கத்தில் தான் வந்து சொர்ணா படுத்திருப்பாங்க. ஸோ இது மூலமாக இவங்க பொழைச்சிக்குவாங்க அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி துளசி மாடத்தை கனெக்ட் பண்ணுற விதமாக சொர்ணாவுடைய லைஃப்பில் இனிமேல் ஜான்சி இல்லை அப்படிங்கிறதையும் ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்காக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து காமெடியாக ஒரு இன்னசென்ட் கேரக்டராக சொர்ணாவுடைய கேரக்டர் இருக்கும். இதே இது செகண்ட் ஹாஃப் வந்து ஜான்சியாக மாறி இருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் எல்லா ஃபைட் சீனுமே வந்து சாரீ கட்டி தான் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கும் போது எப்படி ஃபைட் பண்ணணும்னு கற்றுக்குவாங்களே தவிர ஃபைட் பண்ணுற எல்லா சீனுமே வந்து சாரீ தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. காரில் வர ஃபைட் சீனு, பஸ்ஸுக்குள்ளே நடக்கிற ஃபைட் சீனு, வீட்டுக்குள்ளே துப்பாக்கியை லோட் செய்கிற ஸ்டைலுன்னு இந்த படத்தில் அவ்வளோ அழகாக இந்த 3 சீனையுமே வந்து எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோடைய மெயின் கதையை பார்த்தோம் அப்படின்னா பாட்ஷா, தெரி, லியோ மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த 3 படங்கள்லையுமே வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் ஹீரோ வந்து வில்லத்தனமான ஆளுங்களாக இருப்பாங்க. ப்ரெசன்ட் லைஃப்பில் வந்து ரொம்ப காமெடியாக இன்னசென்ட்டான கேரக்டராக வாழ்வாங்க. இதே இது கிளைமேக்ஸில் குடும்பத்துக்காண்டி இல்லைனா கூட இருக்கிறவங்களுக்காண்டி திரும்பவும் ஃபைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி தான் இந்த படத்துலையுமே வந்து காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து காமெடியாக இன்னசென்ட்டான கேரக்டராக இருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து சொர்ணாவுடைய ஃப்ளாஷ்பேக் ஓடும். கிளைமேக்ஸில் குடும்பத்துக்காண்டி ஃபைட் பண்ணி படத்தை முடிச்சிருப்பாங்க. எங்கள் தங்கம் படத்தை நீங்கள் ஒரு தடவையாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் டபுள் ஆக்குபென்சி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. எங்கள் தங்கம் படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.